வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜனனியுடன் கெஞ்சி நிற்கின்ற குணசேகரனோ, ஆனா அவர் வைத்த செக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்நீச்சல் தொடர்ல தொடர்ந்து உச்சத்துல இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த தொடர்ல வரக்கூடிய நடிகர், நடிகைகள் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பினே உச்சமாகவே இருக்கக்கூடிய ஒளிபரப்பாகி வரக்கூடிய ஒரு சீரியல்னா அது எதிர்நீச்சல் தாங்க. தான் நினைத்த அனைத்து விஷயமே நடந்தாக வேண்டுன்னு நான் தான் இங்கு கிங்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய குணசேகரன் வீட்டு பெண்களை படாத பாடு படுத்திட்டாரு. இப்போது பெண்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தைரியமாக குணசேகரனை எதிர்த்து போராடவும் ஆரம்பித்துட்டாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குணசேகரன் தர்ஷனுக்கு அன்புக்கரசியுடன் திருமணம் செய்து வைக்க பிளான் போட ஈஸ்வரி தர்ஷனுக்கு பார்கவியோடு திருமணம் நடத்த விரும்பியிருக்காங்க. கடைசியாக குணசேகரன் பிளான் தோற்று போயிடுச்சுங்க. ஈஸ்வரி நினைத்ததே தாங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஜனனியும் அவங்க கூட இருப்பவங்களும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த ஜனனியிடம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கொடுத்துடுன்னு சொல்றாங்க. அதற்கு ஜனனி எதையும் எதிர்த்து தான் போராடுமோ, ஆனா ஒரு வாரம் வேண்டும்னு கேட்குறாங்களாம். கரிகாலன் ஒரே அடியாக எல்லாரையும் போட்டு பேக் பண்ணிடலான்னு கேட்க, தேவைப்பட்டா அதையும் செய்வேன்னு குணசேகரன் சொல்றான். இந்த எதிர்நீச்சல் சீரியல் மூலம் தமிழக மக்களுடைய மனதில் தனி இடத்தை பிடித்த கதாநாயகி தான் பார்வதி. விஜயவாக தனது பயணத்தை தொடங்கி பின் சீரியல் நடிகையாக களமிறங்கியிருக்காங்க. இன்று முக்கிய சின்னத்திரை நடிகையாகவும் இருக்கிறாங்க. எதிர்நீச்சல் சீரியல இவருடைய நடிப்பை அனைவரின் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருதுங்க. இந்த நிலையில இவர் மற்றொரு புதிய வெப் சீரியல் ஒன்றுல களமிறங்கி இருக்காங்களாம். ஜியோ ஹாட் ஸ்டார்ல புதிதாக ஒளிபரப்பாக வரக்கூடிய வெப் சீரியல் தான் போலீஸ் போலீஸ். தமிழ்ல ஒளிபரப்பாக்கி வரக்கூடிய இந்த வெப் சீரியல் மிர்ச்சி செந்தில், ஜெயசீலன், சுஜிதா, ஷாபனா, சத்யா அங்க நடித்து வராங்க. இந்த வெப் சீரியல்ல மிர்ச்சி செந்திலுடைய மனைவியாக தான் பார்வதி என்ட்ரி கொடுக்க போறாங்க. எதிர்நீச்சல் சீரியல் போலவே இந்த வெப் சீரியலுக்கும் நல்ல வரவேற்பை பெற்று தருதான்னு இனி பொறுத்திருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா கதைக்களத்துல கடந்த சில வாரங்களாகவே தர்ஷன் திருமணம் யாருடன் நடக்கணும் தான் பரபரப்போடு ஓடிக்கொண்டே இருந்துச்சுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தொடர்ல தர்ஷன் திருமணம் பார்வையோடு நடந்து முடிந்திருக்கு. குணசேகரன் தோற்ற வருத்தத்துல இருக்காங்க. அனைவருக்குமே துணையாக அவரது தம்பிகள் இருப்பதாக ஆதரவும் கொடுக்குறாங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா குணசேகரன் தனது பீரோவில் எதையோ பரபரப்பாக தேடுறான். அது சக்தி எடுத்த கடிதமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜின்னாடி பார்த்தீங்கன்னா ஜனனி, தர்ஷன்னு, பார்கவி அனைவருமே ஈஸ்வரிக்கான மருத்துவமனைக்கு போறாங்க. அங்கு மருத்துவர் ஈஸ்வரி உடல்நிலை கடந்த சில நாட்களாக சரியில்லைன்னு கூற அனைவருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு அனைவருமே வர வழக்கம் போல் கதிர் ஞானா உங்களுக்கு வீட்டில் இடம் இல்லைன்னே கூற சண்டை தொடங்குது. எதிர் நீச்சல்ல பார்த்தீங்கன்னா நாடகத்துல தர்ஷன் பார்கவி கல்யாணம் நடந்து முடிந்ததை தொடர்ந்துதாங்க. நீ ஏன் அண்ணா இதை தடுக்கலன்னு கேட்குறான் கதிருமே. இதையடுத்து குணசேகரன் மறைத்திருந்த உண்மைகள் தம்பிகளிடம் சொல்றானா. ஈஸ்வரிக்கு தற்போதைய நிலைமைக்கு அண்ணா தான் காரணம்னு தெரிய வர கதிர் ஞான இருவருமே கடுமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல தர்ஷன் பார்கவி இருவருமே சக்தி வீட்டுக்கு அழைத்து வர கதிர் ஞானம் இருவரும் உச்சக்கட்ட கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. எதிர்நீச்சல் தொடர்ல பார்த்தீங்கன்னா மண்டபத்துல நடந்த அதிரடி திருப்பத்தால இடிந்து போய் வீட்டுக்கு வருகிறான் குணசேகரமே. யாரிடமே எதுவுமே பேசாம மாடிக்கு போய் கதவை அடைத்து கொள்றான். இந்த பக்கம் கதிரும் ஞானமும் நடந்த விஷயங்களால பேரதிர்ச்சியில இருக்கிறாங்க. கோபத்துல கொந்தளிக்கக்கூடிய ஞானம் பார்த்தீங்கன்னா எவ்வளையுமே சும்மா விடக்கூடாது. இவ்வளவு நாள் நம்ம வீட்டு பெண்களை விட்டது தப்பா போச்சுன்னு அண்ணனே அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு கொந்தளிக்கிறாங்க. அப்போது அங்கு வரக்கூடிய விசாலாட்சியும் குடும்பமே இப்படி போச்சேன்னு உடைந்து போனவளாக உட்கார்றான். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா குணசேகரன் பார்ப்பதற்கு மாடிக்கு போறாங்க. இந்த நிலையில எதிர்நீச்சல் சீரியல எபிசோட்ல இன்று பார்த்தீங்கன்னா குணசேகரன் போய் பார்க்க அவன் அழுது கொண்டிருக்கிறாங்க. என்னையா நீ இப்படி எழுதிட்டு இருக்க சொல்லி அவளும் கலங்கி போறா. அந்த சமயத்துல ஞானம், கதிர், மூவருமே வராங்க. அவர்களுக்கு அண்ணனுடைய நிலைமையை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்களா. என்னென்ன இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துறீங்க. அவங்க ஒருத்தையுமே சும்மா விட மாட்டோம் கொந்தளிக்கிறாங்க. சலச்சி
இந்த கோபத்தோட ஆலம்பரமாய் நீ இப்படியே நீயே உட்கார்ந்துட்டா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றான். அப்போது கரிகாலன், உன்னை சிங்கம் மாதிரி அண்ணன் பார்த்தவன்யா நீ உன் அம்மா தம்பிங்க யார் முன்னாடியும் இப்படி அழுகக்கூடாதுயா. உன்னை இப்படி பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. அதற்கு குணசேகரன் உன் சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு கரிகாலனும் சொல்றானா. இதனால பார்த்தீங்கன்னா ஷாக்காக்கக்கூடிய தம்பிகள் அவனுக்கு சமாதானம் சொல்றாங்க. அப்போது கதிர், நீ எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? அந்த ஜனனி ரூமுக்குள்ள வச்சு என்ன சொன்னான்னு கேட்குறான். உடனே குணசேகரன், கரிகாலட அம்மாவை அழைச்சிட்டு கீழே போ, நான் தம்பிக்கிட்ட சில விஷயங்களை பேசணும் சொல்லி அனுப்பி வைக்கிறானா. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அடித்த விஷயத்தையும் அந்த வீடியோவை அருவிக்கரசி எடுத்து வைத்திருந்ததையும் அதை வைத்து ஜனனி மிரட்டதையும் பற்றியும் சொல்றான் குணசேகரனுமே. இதையடுத்து இருவருமே கடு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது குணசேகரன் பார்த்தீங்கன்னா, உன்னை பத்தி ஏதோ வீடியோ இருக்குன்னு அருவிக்கரசி சொன்னால, அது என்னப்பா என கேட்குறான். உடனே கதிர், ஹாஸ்பிட்டல் இருவருமே ஈஸ்வரியை போட்டு தள்ள ஆல்ரெடி பண்ணதை பற்றி சொல்றாங்க. இதையடுத்து குணசேகரன், என் தம்பிங்க நீங்க இருக்கீங்களா, இனிமே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்றான். இதற்கிடையில பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல பார்கவி தர்ஷன் இருவருமே அறிவுரை வழங்கிட்டு ஜீவானந்தா கிளம்புறாங்க. இதையடுத்து சக்தி நம்ம வீட்டுக்கு திரும்பி போனா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, இது இந்த பொண்ணை அதிகமா பாதிக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு ஜனனி, அங்கதான் நம்ம போய் ஆகணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இன்னும் முடியலன்னோ அவங்க கூடவே இருந்து போராடுவது தான் சரியா இருக்கும் சக்தின்னு சொல்றா ஜனனி. இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர 2 நாளா அவங்களோட உடம்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க டாக்டருமே. இதை கேட்டு அனைவருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு வர கதிர், ஞான இருவருமே யாரையும் உள்ள விட மாட்டோம், அப்போது சக்தி எதுவோ இருந்தாலும் தர்ஷன் அப்பாவை வந்து சொல்லுன்னு சொல்றான். இதனிடையில தனது ரூம்ல இருந்து சக்தி எடுத்த லெட்டர் இல்லாததை பார்த்து குணசேகரன் ரொம்ப அதிர்ச்சியில அடைகிறான். அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா வைத்து பார்க்கும்போது குணசேகரனுக்கு இன்னொரு வில்லன் வரப்போவது உறுதியாகுதுங்க. இந்த பரபரப்பு காட்சிகளோடு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல என்ன வருதுன்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா தர்ஷன் திருமணத்தை மையமாக வைத்து குணசேகரனுக்கு வீட்டு மருமகள்களும் பலத்த சண்டை போடக்கூடிய காட்சிகள் ஓடிட்டு இருக்கு. இப்படி சீரியல்ல தர்ஷன் திருமணம் போலீஸ் பாதுகாப்போடு நடந்து முடிந்திருக்கு. அதன் பின்னர் அன்புக்கரசி அவருடைய ஆதங்கத்தை கொட்டி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும் போதே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரியினுடைய உடல்நலம் மோசமாக்கி கொண்டே இருக்குதுங்க. இதை அறிந்து கொண்ட வீட்டிற்கு செல்லும் பார்கவி தர்ஷன் இருவருமே வெளியிலேயே நிற்கிறாங்க. கதிர் ஞானா இருவருமே வீட்டில் உள்ளே செல்ல விடாம மறுத்து நிற்கிறாங்க. தம்பிகள் இப்படி சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தை பயன்படுத்தி கொண்டு குணசேகரன் தன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை தேடி கொண்டிருக்கிறார். ஆனா சக்தி அதனை முன்னரே எடுத்து மறைத்து வச்சுட்டாங்க. தர்ஷனுடைய திருமணத்துல பார்த்தீங்கன்னா பரபரப்பான திருப்பங்கள் நடந்து முடிந்திருக்கு. ஆனாலும் கடைசியாக தர்ஷன் அவனுடைய காதலியே பார்க்கவே கரம் பிடித்திருக்கான். இதற்கிடையில அருவிக்கரசி குணசேகரன் செய்த அனைத்து குற்றங்களும் அனைவருக்கும் தெரிய வருது. குணசேகரனுடைய வீராப்புக்கு ஆதரவாக நின்று தன்னுடைய தங்கையை திருமணம் செய்து வைத்திட வேண்டும்னு போராடிய அருவிக்கரசி கொலை பழியுடன் சிறைக்கு போயிட்டான். அடுத்து வீட்டுக்குள்ள வந்த குணசேகரன் அலமாரிக்கு போய் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஏதோ தேடிக்கொண்டு இருக்கிறான் ஆதாரத்தை. ஆனால் அங்கு இல்லைங்க, ஏன்னா சக்தி ஏற்கனவே எடுத்திருக்கான். இந்த நிலையில புது மருமகளோடு வீட்டுக்கு வந்த மருமகள் பார்த்தீங்கன்னா மாடியில் அமர்ந்திருக்க ஞானா கதிர் இருவருமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு முடிவு கட்ட நினைக்கக்கூடிய குணசேகரனுடைய ஜனனி குணசேகரன் பற்றிய தகவல்கள் கொடுப்பதற்கு 1 வார நேரம் கேட்குறான். ஜனனி பார்த்தீங்கன்னா பார்க்கவிடம், உன்னை இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் பிடிக்கல, அது பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை ஒன்று இருக்குது. உன்னுடைய அப்பாவை இந்த வீட்டு வாசல்ல அடுத்தே கொன்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கணும் அதுன்னு சொல்லிட்டு ஆவேசத்துடன் பேசி மருமகளை வீட்டில் அழைக்கிறா ஜனனி. குணசேகரன் மாட்டிக்கொள்ள காரணம் என்ன, அந்த பத்திரம் இல்லைன்னா அந்த பேப்பரில் உள்ளது என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் ஆவலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில்
உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இதில் வரக்கூடிய கதாபாத்திரத்தில் உங்கள் மனம் கவர்ந்த நடிகர் நடிகை யாருன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த தொடர் எது என்ன மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.